வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். மீன்வளத்துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத வலுவான பதிலடிதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளும் அணுக ஏதுவாக டிஜிட்டல் வசதிகளை இலகுவாக்குவது குறித்த உச்சிமாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பிஜேபி இன்று மாலை புதுச்சேரியில் தேசிய கொடி ஊர்வலம் ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். மீன்வளத்துறையின் வளர்ச்சி குறித்தும் இதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் மீன் உணவு ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து ஏவப்படும் தீவிரவாதத்திற்கு இந்தியாவின் அசைக்க முடியாத வலுவான பதிலடிதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்மு காஷ்மீரின் பதாமிபாக் கண்டோன்மென்ட் பகுதியில் ராணுவ வீரர்களுக்கிடையே உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றி பெற செய்த இந்திய பாதுகாப்பு படையினரின் துணிச்சல், மன உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக கூறினார். பாகிஸ்தான் பொறுப்பற்ற முறையில் இந்தியாவை மிரட்டும் விதத்தை தற்பொழுது உலகமே பார்த்துவிட்டதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதங்கள் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்பதால் சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி பாகிஸ்தானிய அணு ஆயுதங்களின் மேற்பார்வை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீவிரவாதமும் பேச்சுவார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று சேர முடியாது என்பதால் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் உடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் தீவிரவாதம் குறித்து மட்டுமே பேசப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, தலைமை ராணுவ தளபதி திரு உபேந்திர துவிவேதி உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்தை எதிர்ப்பதாக பாகிஸ்தான் பொதுவெளியில் கூறிக்கொள்கின்ற போதிலும் உலக அளவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து இடமளித்துக் கொண்டுதான் வருகிறது. தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து களத்தில் இறக்கி விடுவது பாகிஸ்தானிய அரசியலில் நீண்ட காலமாகவே தொடர்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மும்பை தீவிரவாத தாக்குதலில் முக்கிய மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சையதின் நெருங்கிய உறவினரும் அமெரிக்க அரசால் தடை விதிக்கப்பட்ட தீவிரவாதியுமான ஃபைசல் நதீம் லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் அரசியல் பிரிவு சார்பில் அண்மையில் கராச்சியில் நடைபெற்ற பேரணியில் பகிரங்கமாக பங்கேற்றதை வைத்து பார்த்தாலே பாகிஸ்தானில் அரசியலுக்கும் தீவிரவாதத்திற்கும் இடையில் நிலவும் ஆழமான தொடர்புகளை புரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாக மதவாதிகள் நடத்திய இப்பேரணியில் லஷ்கர்-இ தொய்பாவுடன் அமெரிக்க அரசால் தடை செய்ய மற்றொரு தீவிரவாத அமைப்பான அஹ்லே சுன்னத்வால் ஜமாத் அமைப்பினரும் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானில் அரசு மற்றும் ராணுவத்தின் நிழல் அமைப்புகளாகவே தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டு வருவதற்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையில்லை. அரசால் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் முடிவெடுக்க அரசியல் சாசனத்தில் காலக்கெடு எதுவும் விதிக்கப்படாத நிலையில் நீதிமன்றம் இதுபோன்ற காலக்கெடு விதிக்க இயலுமா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து 14 கேள்விகளை அவர் எழுப்பி அரசியல் சாசனத்தின் 200 மற்றும் 201வது விதிகளின் கீழ் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு எந்த வகையான விருப்ப தேர்வுகள் உள்ளன என்பது குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர்களின் செயல்பாடுகளை நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்படுத்த அரசியல் சாசனத்தில் முழுமையான தடை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தால் விதிக்கப்படும் கால வரைக்குள் ஆளுநர் முடிவெடுக்க தவறினால் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருப்பதை குடியரசுத் தலைவர் கேள்விக்கு உட்படுத்தி நிகர்நிலை ஒப்புதல் என்ற இத்தகைய கருத்து அரசியல் சாசனத்திற்கே அந்நியமானது என்றும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களின் அதிகாரத்திற்கு சுற்று எல்லை விதிப்பது போல் இந்த உத்தரவு அமைந்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். சட்டம் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் கேட்டு பெற வகை செய்யும் 143 கீழ் 1 அரசியல் சாசன பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரின் குறிப்பு உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது.
இதற்கிடையே மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரையறை விதிக்கப்படுவதை குடியரசுத் தலைவர் ஏன் ஆட்சேபிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இச்செயல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை வலுவிழக்க செய்யும் என்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மாற்றுத்திறனாளிகளும் அணுக ஏதுவாக டிஜிட்டல் வசதிகளை இலகுவாக்குவது குறித்த சர்வதேச அணுகல் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற தலைப்பில் மாநாடு ஒன்றை நடத்தியது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள். மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகள் அதிகார மேம்பாட்டுத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் இம்மாநாட்டில் பேசுகையில், மொழி, கல்வி, வாழ்க்கை வசதிகள் மற்றும் வாழ்வாதாரங்களை மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக அணுகும் வகையில் நிலவரங்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சைகை மொழியின் கற்றல் மற்றும் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை அவர் சுட்டிக்காட்டி, நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்குவதில் கார்ப்பரேட் துறையினரும் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். மாற்றுத்திறனாளிகளில் 90% பேர் சமூகத்தில் மற்றவர்களுக்கு இணையாக பங்களிக்கும் திறன் கொண்டவர்கள்தான் என்றும், இவர்கள் தங்களின் உரிமைகளை கோரி பெறுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலருமான திரு அஜய்குமார் UPSC மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். தேர்வாணையத்தின் மூத்த உறுப்பினர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா திரு அஜய்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக திரு அஜய்குமாரை UPSC தலைவராக நியமிக்கும் உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று பிறப்பித்தார். ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பிஜேபி இன்று மாலை புதுச்சேரியில் தேசிய கொடி ஊர்வலம் ஒன்றை நடத்தியது. மாநில பிஜேபி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வ கணபதி இப்பேரணியை தொடக்கி வைத்தார். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு அஜந்தா சிக்னல் வரை நடைபெற்ற இப்பேரணியில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாண சுந்தரம், திரு ராமலிங்கம், திரு அசோக் பாபு மற்றும் பிஜேபி நிர்வாகிகளும், முன்னாள் ராணுவத்தினர், விளையாட்டு வீரர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் மூவண்ண கொடியை ஏந்திய வண்ணம் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் சானாரப்பேட் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது குடும்பத்தினருக்கான 8,55,000 ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வழங்கினார். இறந்து போனவரின் மனைவி ராஜேஸ்வரி இந்த உதவியை பெற்றுக் கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற வணிக திருவிழாவில் பொருள் வாங்கி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நாளை மாலை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் கலந்து கொண்டு முதல் மற்றும் 2ஆம் பரிசுகளை வழங்குகிறார். சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் இதர அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். ஏனாமில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் அதிக தேர்ச்சி விகிதம் காட்டிய பள்ளிகளுக்கும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று பாராட்டு விழா நடத்தி கௌரவித்தார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு முனுசாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை வரும் 19ஆம் தேதி வரை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்செங்கோடு, ஒகேனக்கல் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீன்வளத்துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்.
தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத வலுவான பதிலடிதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளும் அணுக ஏதுவாக டிஜிட்டல் வசதிகளை இலகுவாக்குவது குறித்த உச்சிமாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பிஜேபி இன்று மாலை புதுச்சேரியில் தேசிய கொடி ஊர்வலம் ஒன்றை நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.